மயிலாடுதுறையில் 2 கோடி மதிப்புடைய தங்கத்தை 17 வயது சிறுவன் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைக்கிறார். கிருஷ்ணகுமார், விவரங்கள். நந்தா, மயிலாடுதுறையில் நகை உருக்கி தரும் நிறுவனம் ஒன்றிலிருந்து சுமார் 2 கோடி மதிப்புடைய 1.5 கிலோ தங்கத்தை திருடிக்கொண்டு சிறுவன் ஓடிய சம்பவம் அப்பகுதி வணிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சுபாஷ் என்பவர் கடந்த பல ஆண்டுகளாக நகை உருக்கி தரும் நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் கடந்த வாரம் அவர் புதிதாக ஓம்கார் என்ற 17 வயது சிறுவனை பணியமர்த்தியுள்ளார். இந்த சிறுவனும் சுபாஷ் இருவர் மட்டுமே இன்று பணியில் இருந்த நிலையில் சுபாஷ் ஜுவல்லரியிலிருந்து பெறப்படும் சுமார் 1.5 கிலோ நகைகளை உருக்கி அதனை இந்த சிறுவனிடம் கொடுத்து எடையிட்டு வருமாறு கொடுத்து அனுப்பியுள்ளார். அதை எடுத்துக்கொண்டு கடை வாசலுக்கு வந்த சிறுவன் திடீரென மனம் மாறி தங்க நகையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். இதனை கண்ட கடை உரிமையாளர் கூச்சலிட்டு பின்தொடர்ந்து விரட்டியுள்ளார். இருந்தாலும் சிறுவன் திடீரென தப்பி அங்கிருந்து ஓடிய காரணத்தால் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்துக்கு நேரில் விரைந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகிறார். சிறுவன் தனிப்பட்ட முறையில் நகையை திருடிக் கொண்டு ஓடினாரா அல்லது அவர் பின்புறத்திலிருந்து வேற எதையும் என்கிறார்கள் என்ற தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. நன்றா. நன்றி கிருஷ்ணகுமார், விவரங்களுக்கு.